ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோதுமை மாவில் எப்படி கலகலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லை எண்ணெய், நெய் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அன்சால்ட்டட் பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுடர் சுகர் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா மாவு கெட்டியாகாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும். கை வச்சு அமுக்கிட்டிங்கன்னா உள்ளே போகிற மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு பாதியை திரட்டிக்கிறேன். நான் இப்போது ஸ்லாப் கல்லில் போட்டு திரட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட சப்பாத்தி கல் இருந்தாலும் அதுலேயும் போட்டு திரட்டிக்கலாம். நான் வேலை சீக்கிரமாக முடியும்னு சொல்கிறதுனால ஸ்லாப் கல்லில் போட்டு திரட்டிக்கிறேன். கீழே கொஞ்சமாக பவுட்ரு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு பவுடர் போட்டுக்கிட்டுக்கோங்க. அப்போ தான் மாவில் ஒட்டாமல் இருக்கும். ஸ்லாப் கல்லில் மாவு ஒட்டாமல் இருக்கும். அதனால் கீழே கொஞ்சமாக பவுட்ரு போட்டுக்கிட்டு அது மேலே மாவு வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்டாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தின்னாக இருக்கணும். நல்லா திரட்டிக்கிட்டு பெருசாக இப்போ நாம் இதில் டிசைன் செய்ய போகிறோம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனிங்காக நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப் போட போகிறேன். உங்களுக்கு பாக்ஸ் ஷேப் அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு கத்தி எடுத்து பண்ணணும். இப்போது மாவு நல்லா திரட்டியாச்சு. இப்போ நம்ம டிசைன் போடலாம். அதில் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துக்கிட்டு எல்லாமே டைமண்ட் ஷேப்பில் ஒன்றா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் கிடைக்கும். நீங்கள் அது கத்தியில் ஷேப் போடும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு நல்லா அழகாக பீஸாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவெலாம் எடுத்துகிட்டு இந்த டைமண்ட் ஷேப் மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா மீதி இருக்க தேவையில்லாத மாவுலாம் எடுத்தோம்ல, அது ஒரு மாவாக திரட்டி அது ஷேப் போட்டு அது எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டு பண்ணாமல். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா டைமண்ட் ஷேப்பையும் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலரி விடுங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் கோல்டன் கலரில் மாறும். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு கலகலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் இருந்தால் இது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.